வணக்கம். பாக்கியலட்சுமி சரியில்ல. ராதிகா சொல்கிறாங்க, இன்றைக்கி குடிச்சிட்டு வந்தீங்களான்ட்டு. ஆமாம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்ட்டு. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா? நான் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். என்னை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. கஷ்டன்ட்டு நீங்கள் குடிக்கிறீங்களா? அந்த மாதிரி நான் குடிக்க முடியுமான்ட்டு. என்னென்னு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம் நான் எதிர்பார்க்கல மாப்பிள்ள. குழந்தை கொண்டுட்டாங்களா? இப்போ தனியாக நிற்கிறாளேன்னுட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் குறுக்க வராங்க. அதுக்கு இவர் திட்டுறாரு, எங்கள் அம்மா பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னுட்டு. இப்போ நீங்கள் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பையன் மாதிரி நீங்கள் அப்படியே இருந்திருக்க வேண்டியது தானே. உங்களை கல்யாணம் பண்ணதில் நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்ட்டு ராதிகா ஒரு பக்கம் திட்டுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலனாக்கா இங்கே இருக்காமல் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு இருங்க, எதுக்காக நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னுட்டு அவங்க திட்டிட்டு போய்ட்றாங்க. எங்கள் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க மாப்பிள்ளன்ட்டு அவங்க மாமியார் ஒரு பக்கம் திட்டிட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்சு பாக்யாவும் அவங்க மாமனாரும் வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஈஸ்வரி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மேலே கொலகாரி பட்டம் சூட்டி அனுப்பிட்டதுனால ரொம்ப மனசை வருத்தப்படுறா. அவள் பேசுவா, திட்டுவா, சண்டை போடுவா, கலகலப்பாக இருப்பா. இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததில்லன்ட்டு இவர் வருத்தத்தோடு பேசுகிறாரு. சரி மாமா வாங்கன்ட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோபி எதிர்க்க வராரு. இவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி திட்டி தீக்கிறாரு. ஏன்னா நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு அவளை சும்மா இருந்தவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பாசத்தில் வந்தா, உன்னை நம்பி வந்தவளை அவளை திட்டி அனுப்பிட்டீங்களாடா. இப்போ அவள் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. அவளை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிட்டு ஒரு பெத்தவளோட மனசை இந்த அளவுக்கு வருத்தப்பட வச்சுட்டியாடா. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. நீ தனியால் அனுப்பியாதா நான் பார்ப்பேனான்னுட்டு பாகி அவ்வளோ தடுத்தா கூட ஒரு மனசில் இருக்கிறத சொல்லி திட்டி தீக்கிறாரு. அவங்க இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கோபி ஷாக் ஆகுறாரு. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. எல்லாத்தையும் வீட்டிலலாம் பார்த்துங்க. சரிங்க கிளம்புங்க அத்தன்ட்டு சொல்லும் போது, நான் வரல வணிங்களா போயிட்டு வாங்கன்ட்டு, நம்ம கோயிலுக்கு போக போகிறதே உங்களுக்காக தான் வாங்கன்ட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு கிளம்போது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாரும் ஹோட்டலையும் வீட்டையும் பார்த்துங்கன்ட்டு சொல்லிவிட்டு வண்டிக்கு புக் பண்ணி வர வச்சுட்டு வெளியே வந்துட்டு டிரைவர்கிட்ட சொல்லி இவங்களெல்லாம் அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மா கிளம்புறத கோபி பார்த்துடுறாரு. அப்போ அவங்க பசங்கிட்ட வந்து கேட்குறாரு, எங்கடா போகிறாங்க அம்மா, அவங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லை, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. அது உங்ககிட்ட எதுக்காக சொல்லணுன்ட்டு எழில் சண்டை போடுறாரு. எங்கள் சண்டை போடுறத பார்த்துட்டு செழியன் அவர் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் செழியன் கிட்டே இவர் கேட்குறாரு, அம்மா எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லைன்ட்டு எல்லாம் அவங்களால தான் பாட்டி பிரம்ம பிடிச்ச மாதிரி அவங்க இதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் நின்று தான் அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லைன்ட்டு அவர் போய்ட்றாரு. இவர் ஷாக் ஆகிறாரு. இதே ஞாபகத்தோடு வந்து உட்காராரு வீட்டில். இதே நேரத்தில் ராதிகா வண்டிக்கு புக் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்க. எங்கம்மா கிளம்பிட்ட, வேலைக்கு போக பாரு, அதுவும் எல்லாருமே எங்கே கிளம்புறீங்க. இவர் பாட்டுக்கு ஒரு தவிச்சு போயிட்டு கேட்குறாரு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்பு கெட்டு போயிட்டு இருக்குதுன்னுட்டு. ஆமாம் உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்களான்ட்டு. ஏதோ நான் கொஞ்சம் ராத்திரி ஜாஸ்தி குடிச்சிட்டேன், அதுக்காக நீ வெளியில் கிளம்புவேன், வேலைகளை போகாத ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. நான் எங்கே போகிறதுன்றதுலாம் உங்ககிட்ட சொல்லணுமா, நீங்கள் ஏதாவது பண்ணாக்க என்கிட்ட சொல்கிறீங்களான்ட்டு இவங்க கேட்குறாங்க. இவர் புரியாமல் மொழிகிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.